ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியிருக்கோம்னா ஏற்காடு கிளம்பியிருக்கோம். மணி 4:45 ஆயிடுச்சு. தமிழ் மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு, மற்றபடி எல்லாரும் பக்காவாக கிளம்பியாச்சு. ஃபுல்லாக நீங்கள் விளாக்ல பார்ப்பீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இடையில ஆட் வரும், அதுவும் பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆச்சு. இப்போ டீ பிரேக் எடுத்துருக்கோம். கொஞ்ச நேரத்தில் இன்னும் கிளம்பிடுவோம். மழை நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏர் இல்லை. ஸோ அதனால ஏர் பிடிக்கிறதுக்காக பெட்ரோல் பங்கில் வெயிட் பண்ணிருக்கோம். காலங்காத்தால யாரும் ஏர் பிடிக்க மாட்டாங்க. ஒரு தாத்தா வெளியே போயிட்டு ஏர் பிடிக்க வந்தோம். பாருங்க, தாத்தா எங்கே போனாருன்னு தெரில, போட்டு விட்டு போயிட்டாரு. நாங்கள் தான் பிடிக்கணும் மாட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் ப்ரோ கைவானத்தை காமிச்சிட்டு இருக்காரு. அமுத்திட்டாரு. உசுன்னு ஏறிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஓகே டன். நான் பூட்டிட்டாரு, அவ்வளவுதான். எல்லாம் கிளம்பியாச்சு நாங்க. நீ உள்ள போயிட்டா நான் அடிக்கிறோம். வந்து சும்மா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பிரதீப் ப்ரோ வந்து ரொம்ப அவசரமான வேலைக்காக போயிருக்காரு. பின்னாடியே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. தமிழ் தண்ணி தாங்க. சேலத்தில் யாரும் பிளாட்டு வாங்கணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் மாதேஷ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். யோ என்னையா பண்ணு. தமிழ் ஒரு ஈரோடு. தமிழ் என்ன பண்ற? பாருங்க கைஸ், இப்பதான் போலீஸ் வந்து எங்களை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு உள்ள என்ன பணம் இருக்கான்னு செக் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அவங்க தான் எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. பாத்தீங்கன்னா இப்பதான் ஏற்காடு மலை மேல ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். அவ்வளவுதான், நாங்க எங்களோட மலை மேல ஏறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாய் கைஸ், தமிழோட ஃபேமிலி நாங்க பாத்துட்டோம். we finally found. பாருங்க, தமிழ் குட்டி போட்டுருக்கான். தமிழே பாய் பாய். இங்க பாருங்க, நம்ம ஏஜ்ல நம்ம ஊர்ல யாருமே இந்த மாதிரி வாக்கிங் யாரும் போறது இல்ல. பட் இவங்க எல்லாம் ஹில்ஸ்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. பாருங்க தாத்தாவை பாருங்க. நானே போறது இல்ல. பாருங்க கைஸ், இங்க பாருங்க எல்லாரும் எப்படி வாக்கிங் போறாங்கன்னு. எங்க கேங்ல நாங்க யாருமே இந்த மாதிரி வாக்கிங் போக மாட்டோம் கைஸ். பாருங்க இப்படி லவ் சாங் கேட்டு ஜான் ப்ரோ தட்டி நொறுக்கிட்டு இருக்காரு. செமையா இருக்கு வியூ. அப்படியே ஒரு ஸ்மெல் அடிக்குது. அப்படியே ஒரு ஸ்மெல் அடிக்குது. அந்த ஸ்மெல் அப்படியே அந்த பர்ஃபியூம்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. செமையா பர்ஃபியூம். ஜெசிங்க பாருங்க மிரட்டி விடுதா.
பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் வாமிட்டு வருது மலை ஏறி. திறங்க சீக்கிரம் இறக்கி. இப்ப நாங்க வந்து பாதியிலே நின்னுட்டோம். ஏன்னா வாந்தி வந்துருச்சு. வாந்தி வந்த காரணம் இந்த இவன் தான். பாத்துக்கங்க. எடுத்துக்கண்டா. கண்ணாடியில பயங்கரமா இருக்கு இது தமிழ். உங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க தமிழ்? ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் சூப்பரா வண்டி ஓட்டினாரு. ஒருத்தர் வாந்தி எடுக்கிறாரு, ஒருத்தர் ஒண்ணு கடிக்கிறாரு. மேல போகுமா? சரி வாங்க போலாம். ஓ இன்ஜின் போலாம் ப்ரோ. போலாமா? சதறுதுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தீபே அம்மாடா சொன்னா போறா. வயசுலாம் இல்ல. ஓகே அப்படியே. இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க வாந்தி எடுத்தது? வாந்தி எடுத்தது தெரியாதவங்க கீழே டீ குடிச்சிட்டேன். வேற ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆமா, அந்த உளுந்தோட வெளியே குடுக்காம சாப்பிட்டாரு. அதுல ஜான் ப்ரோ குடுக்காம சாப்பிட்டாரு. ஏற்காடு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா ஏற்காடு மேலதான் இருக்கிறோம். காலையில டிஃபன் வந்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க மாதேஷ் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் சொல்லி இருக்கிறாரு. ஸ்பெஷலா முட்டை தோசை போட்டு பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுல எல்லாரும் 4 போட்டோ. அவங்கதான் அந்த கப்பிள்ஸ் போயிட்டாங்க. எல்லாரும் 4 போட்டோ எடுக்கிறாங்க அந்த வண்டியில. பாருங்க அடுத்த ஆள் வந்தாச்சு. ஒரே பைக்ல எத்தனை பேர் போட்டோ? இப்போ வந்து ஏற்காடுல நல்லூருங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஹிடன் ஃபால்ஸ். எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காது இங்க வந்து ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு. அதனால இங்க போயிட்டு இருக்கோம். பின்னாடி வந்துட்டு இருக்கோம். முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பர்சனலா விஷயங்கள் பேச வேண்டியிருக்காங்க. முன்னாடி போயிட்டாங்க. அதனால நாங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறோம். யங் கப்பிள்ஸ் ஃபால்ஸுக்கு பக்கத்துல போயிட்டு நாங்க அடுத்து கண்டினியூ பண்ணுறோம். பாருங்க மக்களே பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க 2 பேரும் பாருங்க. நாங்க எல்லாம் இங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. 2 பேரும் தனியா எங்கேயோ போயிட்டு வராங்க. எங்க இருக்கு பாருங்க. இப்ப ஒரு ஹிடன் ஃபால்ஸ் பார்க்க போறோம். பாருங்க இப்ப ஜோஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு ஹிடன் ஃபால்ஸ். ஃபால்ஸுக்கு பக்கத்துல வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே ஹிடன் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும். இது எனக்கு பின்னாடி தெரியுது. அங்க இருக்கு யாருமே இல்லை. நாங்க ட்ரிப்பு வந்து 6 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். அப்படி இருங்க நான் கீழே போய் காமிக்கிறேன். நான் ஹிடன் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. நல்லூர்ங்கிற இடம் இந்த ஏரியா. பாருங்க போட்டோ எடுப்போம். ஃபால்ஸை காமிக்கிறேன் பாருங்க. இங்க ஒருத்தர் ஒண்ணு கிடைக்கிறாரு. ஒருத்தர் ஒண்ணு கிடைக்கிறாரு ப்ரோ. இங்க பாருங்க ஒண்ணு கிடைச்சிட்டு இருக்காரு பப்ளிக் பிளேஸ்ல. சரி இப்போ தெரியுதா? யாருமே இங்க வர மாட்டாங்க பாருங்க. நாங்க வந்து 6 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். அவ்வளவுதான். குளிச்சு பிடிச்சு வந்தாச்சு. பிரதீப் நாங்க எல்லாம் குளிச்சோம். இவங்களுக்குலாம் குளிச்சேன். கண்டிப்பா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுங்க. அப்புறம் ஜான் ப்ரோ அப்புறம் இது பாருங்க தொட்டாச்சு நீங்க இங்க பாருங்க. சினுங்கும் பாருங்க. தள்ளி விடு. நாங்க இப்பதான் இந்த அருவியில குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு தொட்டாச்சு நீங்க இருந்துச்சு. அதான் பாருங்க காப்பி ஒட்டி இருக்கு. தொட்டா அப்படியே சுருங்குவோம். எங்க இருக்கு? இந்த இங்க பாருங்க. தொட்டட கையெடு ப்ரோ. தெரியுமா உங்களுக்கு? இது நாங்க வயசு பாக்குறப்போன்னு சொல்லுவோம். எத்தனை தடவை சொல்றோமோ அத்தனை வயசு அதுக்கு. சரி இப்போ தமிழோட வயசு
தமிழ் ப்ரோட வயசு எப்போ சாவாருன்னு பார்ப்போம். 1 2 2 வருஷத்துல ஐயோ எனக்கு 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 பிரதீப் ப்ரோக்கு பார்ப்போம். ஒரு வருஷம் செத்துருவேன். 1 2 3 4 5 6 இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்? 10 நேரங்கள் கழித்து 38 39 40 41 ஆயுசு கேட்டி 41 ஏங்க 41 ஆயுசு கேட்டீங்க. சாக மாட்டார் இவரு. சாவே இல்ல. சாகா வரம் படைத்தவர். என்ன தெரியுமா தமிழுக்கு மட்டும் காஞ்ச போ ஒட்டுமே இல்ல இங்க. சரி ஜான் ப்ரோ பார்க்கலாமா? இல்ல எனக்கு வேண்டாம். இப்போ காஞ்ச ப்ரோ வேலை எடுத்துடா. நான் ஜான் ப்ரோ வேலை ஸ்பீட் அடிக்கிறேன். ஆமா என்ன பாஸ் அடிக்கிறது. இது ஜான் ப்ரோ அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. இவரு ஷாட் எடுத்துட்டு இருக்காரு போட்டோ ஷூட். வேற லெவல்ல இது எனக்கு ஒண்ணு இருக்கு. ஏற்காடுல இருந்து லஞ்ச் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். மேல எதுவுமே சரியில்லை காய்ஸ், எல்லாம் கூட்டமா இருக்கு. பிரியாணி போட சொன்னா வேற ஏதாவது போடுறானுங்க. காலையில சாப்பிட்டோம் ஒரு அக்கா கடையில தக்காளி சாதம் போடுறாங்க. ஆமாங்க காய்ஸ், தக்காளி சாடாச்சு. ஐயோ காலையில ஒரு கடைக்கு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அந்த அக்கா கடை காலையில மத்தியானம் காணோம். சரின்ட்டு இப்ப சேலமே போய் கிளம்பியாச்சாங்க காய்ஸ். அரவிந்த் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கானாமா, அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஜான்பு உங்களுக்கு? அவர் கண்ணு மாதிரி இருக்கிறாரு. பாதேஸ்வரம் உங்களுக்கு? எனக்குலாம் வாந்தி எப்பவுமே அறைய வராது. இங்க ஒருத்தன் வாந்தி எடுத்துட்டு வாந்தி வருது ஆயிடுங்கிறான் பாதி வெளியில. அதனால தூங்க வச்சு பண்ணாங்க. வந்து சேஃபா வாங்க. வேலை வந்து நடந்துட்டு இருக்கு ரோடு நிறைய இடத்துல. அதனால வர்றவங்க வந்து சேஃபா நல்லா டிரைவ் பண்றவங்களா கூட்டுவாங்க வரும்போது. ஜான் ப்ரோ மாதிரி பாத்தீங்களா, சொன்னோட இப்படி விட்டு ஏத்துறாரு. கைஸ் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, அதனால சாப்பிடுவாங்க. இந்த பிரதீப் உட்காந்துருக்காரு. தேங்க்ஸ். கைஸ் சிக்கன் ஃப்ரை வந்திருக்கு. அரவிந்த் வந்து பிரியாணி தான் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாப்புல, ஆனா சாப்பிட முடியாம உட்காந்துருக்காரு. இப்ப வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜூஸ் குடிக்கிறதுக்காக மில்க் லைம் குடிப்போம் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, 2 லைம் வாங்கி 6 பேர் குடிங்க. குடிங்க. இன்னும் ஒண்ணு இருந்தா ரைப்பா காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கோம். என்னடா ஏற்காடில் இருந்தாங்க சேலத்துக்கு வந்துட்டோம்னா, ஆமாங்க ஏற்காடு வந்து ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. மணி வந்து 2:30 தான் ஆகுது. இப்போதான் கரூருக்கு போய் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் மூவி போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மூவிக்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன மூவி? ஆக்சுவலா மூவிலாம் நான் பார்க்க மாட்டேன். சரி இவங்க கம்பல் பண்ணதுனால சும்மா போயிட்டு தூங்கலாம். மூவி பார்ப்போம். இவரு தான் அடம் பிடிச்சு கூட்டு போறாரு. லவ் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சரி நாங்க உள்ள தியேட்டருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எவ்வளவு ஐட்டம் இருக்குன்னு பாருங்க. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே வாங்க முடியாது. பாருங்க எல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க அரவிந்த பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு உள்ள போலாம். ஸ்நாக்ஸ் வாங்கி கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. தமிழ் ஸ்நாக்ஸ் வாங்கி தாங்க, வாங்கி கொடுங்க. வாங்க வாங்கிக்கலன்னா அவன் தான் மிஷன் ஃபெயில் பண்ணிட்டான். சேலத்துல வந்து ஏஎஸ்எஸ் தியேட்டருக்கு வந்திருக்கோம். தியேட்டர்ல வந்து ஜென்ஸ் டாய்லெட் வந்து இப்படி இருக்குன்னு நல்லா நீட்டா இருக்கு.
எங்க கரூர்ல இருக்கிற எங்க அபார்ட்மெண்ட்டோட நீட்டா இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாய் காய்ஸ், என்னடா ட்ரிப்ல இருந்தாங்க ரூம்ல இருக்கான்னு பாப்பீங்க. என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் அவுட்ரோ எடுக்கிறத வந்து பிரதீப் கிட்ட கொடுத்துருந்துச்சு. நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ரெக்கார்டே போடாம 2 நிமிஷத்துக்கு பேசி வச்சிருக்காரு. அதனால அவுட்ரோ வந்து இப்ப கொடுத்துருவாரு. என்ன பிரதீப்? சரி கைஸ், அப்போ என்ன நடந்துச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம நான் வாட்டிக்கு பேசிட்டேன். அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா இதோட இந்த ட்ரிப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ்ல இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ் ட்ரிப்பு. ஸோ 3 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த vlogல இன்னும் நல்லா டீட்டெயிலா நல்லா கவர் பண்றோம். ஆஸ்கார் இதோட vlog முடிஞ்சு. தமிழ் பயலுகடா 5 நிமிஷத்துக்கு ரெக்கார்டே போடாம பேசிட்டு இருக்கிறான். இப்படி அவுட்ரோ எடுக்கிற சிச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. இது எங்க ரூம் அப்படியே பாத்துக்கோங்க. இன்னைக்கு தான் கிளீன் பண்ணோம். Bye.